ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது லெவல் 3ஆக பார்த்துட்டு வரோம். இது ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க, அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம், உடம்புல அறுவை சிகிச்சை எதுவுமே பண்ணலை, ப்ரெஷர் எல்லாமே நார்மலாக இருக்குது. அப்படிப்பட்டவர்கள் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய யோகாசனங்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது பிரச்சனை உள்ளவங்க ஆசனத்துக்கு அடுத்து நம்ம முத்திரைகள் கொடுக்குறோம், அந்த முத்திரைகள் மட்டும் முயற்சி பண்ணுங்கள். இது குறிப்பாக பள்ளி மாணவர்கள், இளைஞர்களுக்கு மிக நல்ல பலனை அளிப்பதாக அமைகின்றது. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது உடல் எடை அதிகமாகக்கூடாது. அதே மாதிரி சுகர் அப்படிங்கிறது நிறைய நபர்களுக்கு இருக்கின்றது. இந்த பயிற்சிகளெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வருமுன் காப்போம். சுகர் வராமல் அதை கட்டுக்கோப்புக்கு கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஆசனங்களை தான் பார்க்க போகிறோம். உடல் எடை அதிகமானாலே நமக்கு பேங்க்ரியாஸினுடைய இயக்கம், மூட்டு வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். அப்போ இப்பொழுதே நாம் இந்த ஆசனங்களை கரெக்டாக பயிற்சி பண்ணிட்டோம், காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக அந்தந்த வயதுக்கு ஏற்ற உடல் தசைகள் இருக்கும். அந்த உடல் கட்டுப்பாடு கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு உடல் இயக்கம், மன இயக்கம் நன்றாக இருக்கும். நாளமில்லா சுரப்பிகள், குறிப்பாக பேங்க்ரியாஸ் சரியாக இயங்கணும் அப்படின்னா நமக்கு உடல் எடை அதிகமாகக்கூடாது, ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கணும். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த சலபாசன நிலைகள், இந்த சலபாசன நிலைகள் அனைத்துமே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கணையத்தை, அதாவது பேங்க்ரியாஸை நன்றாக இயங்க செய்யும். அதனுடைய இயக்கம் சீராக இருக்கும். ஒரு டயபெட்டிஸ் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படின்னா நம்ம கையில் தான் இருக்குது. அதான் யோகாசனங்கள். அந்த யோகாசனங்கள் அற்புதமான ஒரு ஆயுதம். இந்த ஆசனங்களை நீங்கள் நம்பிக்கையோடு நமது உடலையே வளைத்து அதன் மூலமாக உடலுக்குள் இருக்கக்கூடிய பேங்க்ரியாஸிலிருந்து அனைத்து சுரப்பிகளையும் நன்றாக இயங்க செய்ய முடியும். உடல் கழிவுகள் அனைத்தும் வெளியேற்றப்படுகின்றன. ஸோ அதோடு சேர்த்து முதிரைகளும் பயிற்சி செய்யும்போது பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இப்பொழுது நாம் சலபாசன நிலைகள், அதில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி ஒரு 5 வினாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த ஆசன நிலைக்கு போகிறாங்க. இது குப்புறப்படுத்த செய்யக்கூடிய ஆசன நிலை. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். முதல்ல பொறுமையாக அந்த நிலைக்கு வந்துக்கோங்க. 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கை 2ம் சைடில் வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வலது கால் மட்டும் சாதாரண மூச்சில் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கால் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2 காலம் முடிஞ்ச அளவு ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2 கால் ரைஸ் பண்ணுங்கள். தலையை ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அப்படி ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ மூச்சோடு சேர்ந்து பயிற்சி பண்ண போகிறாங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டு வலது கால் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ். அடுத்த கால் மூச்சு உள்ளெழுத்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டு ரிலாக்ஸ். இப்போ மூச்சு உள்ளெழுத்துட்டு 2 கால் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ மூச்சு உள்ளெழுத்துட்டு 2 கால் ரைஸ் பண்ணுங்கள். தலையை ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டு ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ அப்படியே பொறுமையாக எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். இது தொடர்புடைய முத்திரைகளை பண்ண போகிறோம். இப்போ முதல் முத்திரை சூரிய முத்திரை பண்ண போகிறாங்க. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. நடுமையத்தில் கட்டை விரல். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும். இந்த முத்திரை செய்யும் பொழுது நமது ஆழ் மனதில் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஓவர் ஃபேட் வெளியேறுவதாக எண்ணுங்கள். கொழுப்பு கட்டிகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை வர்ண முத்திரை பண்ண போகிறாங்க. சுண்டு விரல் பெருவிரல் நுனி கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த வர்ணமுத்திரை செய்யும் பொழுது பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அதனுடைய இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை பண்ண போகிறாங்க. மோதிர விரல் சுண்டு விரல் என்னோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சுகர் அதிகமாக உள்ளவங்க அந்த 3 முத்திரையும் 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க போகிறோம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. முதல் முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. 2 மையத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வர்ண முத்திரை சுண்டு விரல் பெருவிரல் நுனி கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிராண முத்திரை மோதிர விரல் சுண்டு விரல் அதனுடைய மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. பொறுமையாக வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கை முட்டியில் வச்சுக்கோங்க. கண்ணை முடிக்கோங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ முதல் முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. 2 மையத்தில் கட்டை விரல். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வர்ண முத்திரை சுண்டு விரல் பெருவிரல் நுனி கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிராண முத்திரை மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனது அப்படி வயிற்றுவல் பகுதி மணிபூரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். வயிற்று உள்பகுதி அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். 1 நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூரிய முத்திரை மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. 2 மையத்தில் கட்டை விரல். இந்த முதிரையிலும் உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள்பகுதி மணிபூரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். 30 வினாடி முதல் 60 வினாடிகள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக எளிமையான பயிற்சி. இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது லெவல் 3 பார்த்துட்டு வரோம். உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் இரத்த அழுத்தம்
இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க இந்த ஆசனங்களுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். முதிரைகள் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மற்றவர்கள் ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க மீண்டும் உங்களது உடலை நலமாக வைத்துக்கொள்வதற்கும், எவ்வளோ வயதானாலும் நமக்கு சுகர் அப்படிங்கிற பிரச்சனையே வராது. நிச்சயமாக அதனுடைய இயக்கம் சீராக இருக்கும். நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும். சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருப்பதற்கு இந்த ஆசனங்கள் பயன்படுகின்றன. இந்த சலபாசனம் சற்று கடினமானது. ஆனால் பயிற்சி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எந்த வயதுக்கும் நமக்கு பேங்கரியாசனுடைய இயக்கம் மிகச்சிறப்பாக இருக்கும். சுகர் இல்லாமல் சுகமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.